அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக கபளீகரம் செய்து வைத்திருக்கும் இலங்கை அரசாங்கம் அந்த காணிகளை மக்களிடம் கையளிப்பதை ஏதோ மக்களுக்கு இனாமாக கொடுப்பது போன்று விளம்பரப்படுத்துகின்றதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்து 16 வருடம் முடிவடைந்த நிலையிலும் அந்த காணிகள் குறித்தான மக்களிடம் அதனை கையளிக்காமல் படையினரே தம்வசம் வைத்துள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றக்கு செல்வதற்கு ஆயத்தங்கள் ஏதும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு வருவது குறித்து அதிகம் பேசப்பட்டு வருவது குறித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பும் திட்டம் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து ஊடகவியலாளர்கள் ருவான் விஜயவர்தனவிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். பதிலளித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்த தேர்தல் நாடாளுமன்றத்தில் இருந்தால் நாட்டுக்கு நல்லது என்று தான் நம்புவதாக கூறியுள்ளார். எனினும் அத்தகைய ஆயத்தம் எதுவும் இல்லை என்றும் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் சரியான நேரத்தில் செல்வார். தற்போது அத்தகைய கலந்துரையாடல்கள் எதுவும் இல்லை என ருவான் விஜயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் விபத்துக்குள்ளாகி 15 பேர் உயிரிழந்த எல்ல மற்றும் ராவண எல்ல இடையேயான எல்ல வெள்ளவாய சாலையில் கிட்டத்தட்ட 10 ஆபத்தான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த இடங்கள் குறித்து சிறப்பு ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக பொறியியலாளர் SS ஹென்னநாயக்க தெரிவித்தார். வீதியின் இருபுறமும் சரி செய்யக்கூடிய ஆபத்தான இடங்களில் மண்ணள்ளும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் சரி செய்யப்படும் வீதியின் அளவு 26 கிலோமீட்டர் ஆகும். பதுளை மாவட்டத்தில் விபத்துகளை குறைக்க ஒதுக்கப்பட்ட ரூபாய் 700 மில்லியன் ஒதுக்கீடு அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பியல் மனப்பேரியை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று காலை பலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பியல் மனப்பேரி நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று காலை 6:45 மணியளவில் ஜெனீவாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இன்று ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் ஜெனீவாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தமது போராட்டம் 2 வருடங்களை கடந்துள்ள போதிலும் தமக்கான தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அதனை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மயிலத்தமடு மாதவனி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேய்ச்சல் தரைக்காக ஒதுக்கப்பட்ட 3025 ஹெக்டேர் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அதன் பின்னர் 3000 ஏக்கர் தருவோம் என கோரினார்கள். இந்நிலையில் 2 வருடங்கள் பூர்த்தியடைந்த இந்த போராட்டம் அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என நாம் நினைக்கின்றோம். எங்களுக்கு ஒரு தீர்வை தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். கண்டியில் இருந்து ஹட்டன் வரை ஒரே திசையில் 2 தனியார் பேருந்துகளை அதிவேகமாக ஓட்டி சென்ற சாரதிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றிரவு ஹட்டன் போக்குவரத்து போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கினிகத்தேனி பகுதியில் பேருந்தின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் 2 பேருந்துகளின் சாரதிகள் ஆபத்தான முறையில் பேருந்துகளை அதிவேகமாக ஓட்டி செல்வதை தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து ஹட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். உடனடியாக செயற்பட்ட போலீசார் 2 பேருந்துகளையும் ஓட்டி சென்ற சாரதிகள் 2வரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர்.
மட்டக்களப்பு ஜீவபுரத்தில் தொடர்ந்துடன் மோதி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் சந்திவெளி ஜீவநகரை சேர்ந்த 28 வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையான வரதராஜா கிருஷ்ணகாந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் சம்பவ தினமான நேற்றிரவு 10 மணிக்கு மதுபோதையில் தண்டவாளத்தில் தலையினை வைத்து நித்திரையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடுகதி தொடர்ந்து மோதியதில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். வங்கிகள் மூலம் பரிசுகள் வழங்கப்படுவதாக தற்போது சமூக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான செய்திகள் பகிரப்பட்டு வருவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுபொல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறு பகிரப்படும் செய்தியானது மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தகவல்கள் திருடப்படுவதாக பொறியியலாளர் சாருக எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று பதிவான 4 விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்தனர். கடவத்தை, மரதன் கடவல, வெல்லாவளி மற்றும் புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களிலேயே குறித்த விபத்துகள் பதிவானதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்துகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலனறுவையில் உள்ள பராக்கிரம சமுத்திர குளச்சுவரின் கற்களுக்கு இடையில் மோட்டார் குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக பொலனறுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். பராக்கிரம சமுத்திரத்தில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் மோட்டார் குண்டு மேலே வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொலனறுவை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலையை குறைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் DR அழகுகோன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், முட்டையின் விலை அதிகரிக்கும் போது முட்டைகளை இறக்குமதி செய்ய சொல்லும் வெதுப்பக மற்றும் உணவக உரிமையாளர்கள் முட்டையின் விலை குறையும் போது அதை பலனை நுகர்வோருக்கு வழங்குவதில்லை. முட்டையின் விலை சுமார் 1 வருடமாக குறைந்துள்ள நிலையில் முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலை குறையவில்லை என்று முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நாடு தற்போது முட்டை உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்தாலும் முட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கெபத்திகொல்லாவ போலீஸ் பிரிவில் உள்ள குருளுகம பகுதியில் மனைவியொருவர் தனது கணவரை கோடாரியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தனது 3 குழந்தைகளுடன் போலீசில் சரணடைந்ததாக கெபத்திகொல்லாவ போலீஸ் நிலையம் தெரிவித்துள்ளது. கெபத்திகொல்லாவ போலீஸ் பிரிவில் உள்ள குருளுகமவை சேர்ந்த 3 குழந்தைகளின் தாய் வயது 36 போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹெபத்திகொல்லாவ குருளுகம உக்குவவை சேர்ந்த 3 குழந்தைகளின் தந்தை ஆவார். தனது மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மனைவி வாளால் தாக்க முயன்றதாகவும் கோடாரியால் கணவரின் தலையில் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே கணவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எசல பெரகரவிற்காக சிறப்பு போக்குவரத்து சேவைகளுக்கு பயன்படும் பேருந்துகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் 2 தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த 2 ஊழியர்களும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 11:30க்கும் 12 மணிக்கும் இடையில் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மன்னாரில் 16 வயதுக்கு குறைந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் 2 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். குற்றத்தின் பாரதூரத்தன்மை, பாதிக்கப்பட்ட சிறுமியின் நிலை, மேலும் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 7 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு மேலதிகமாக தண்டப்பணமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈட்டு தொகையும் வழங்குவதற்கு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
இதில் குறித்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த உதவியருக்கும் அதாவது 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது திரவ எரிபொருள் எடுத்து செல்லும் கொள்கலன் ஒன்று மோதியதில் முச்சக்கர வண்டி பலத்த சேதம் அடைந்ததுடன் அதில் பயணித்த சிறுவன் ஒருவன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹொலன்னாவையில் இருந்து ஹொட்டகல பிரதேசத்திற்கு எரிபொருளுடன் சென்ற பவுசர் வண்டியொன்று வட்டவலை பிரதேசத்தில் வைத்து மோதியுள்ளது. மேற்படி சம்பவத்தின் போது பவுசர் வண்டியை வளைவு ஒன்றில் திருப்பும் போது பவுசர் வண்டியின் பின்புறமாக முச்சக்கர வண்டி மோதியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.